அனைவருக்கும் வணக்கம். நம்ம மூலிகை ஹேர் ஆயில் பூரா கட்டியாக உறைஞ்சி நிற்குது. நிறைய பேர்த்துக்கு அனுப்பியிருந்தோம். அங்கேயும் மேலே இந்த மாதிரி தான் பனிக்கு உறைஞ்சி நிற்கி. அதுக்காக பயப்பட்டுறாதீங்க. வேறு ஏதாவது மோகன்ராஜ் கலந்து விட்டான்னா இது வந்து பியூரான தேங்காய் எண்ணெயில் காய்ச்சினது அப்படின்னு அர்த்தமுங்க. இதே வந்து சல்பர் இந்த கொப்பரைக்கு வந்து சல்பர் வச்சிருந்தா இந்த மாதிரி உரையாது. மற்றபடிக்கு தேங்காய் எண்ணெய் இல்லாமல் வேற ஏதாவது எண்ணெய் கலப்படம் பண்ணியிருந்தா இந்த குரூட் ஆயில் வருது இல்லைங்க, அதையெல்லாம் கலப்படம் பண்ணாலும் எண்ணெய் உரையாதுங்க. சுத்தமான தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் உரையும். நீங்கள் வேற பிராண்டட் ஐட்டத்தை எல்லாம் வாங்கி வச்சு பாருங்க, சிலதெல்லாம் உரையாது. அதெல்லாம் என்ன கலக்கிருக்கிறாங்க நீங்களே கண்டுபிடிச்சுங்க. சுத்தமான தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் உரையுமுங்க. நம்ம இந்த தடவை அனுப்புனது இந்த மாதிரி பனிக்கு தை மாதத்து வரைக்கும் இப்படித்தான் எல்லாம் உரையும். அதுக்காக பயப்பட வேண்டாம். நீங்கள் வெய்ய நேரத்தில் எடுத்து வெளியில் வச்சு வேற சில்வர் பாத்திரத்துக்கு மாற்றிட்டீங்கன்னா அப்பப்போ சூடு பண்ணி கொஞ்சம் கரண்டியில் எடுத்து சூடு பண்ணி தேய்ச்சிக்கலாங்க. சூடு பண்ணி தேய்ச்சதுன்னா சளியும் பிடிக்காதில்ல. அதனால வந்து எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி தான் உறைஞ்சிருக்கு. பயப்பட வேண்டியது இல்லைங்க. நன்றி, வணக்கம்.